ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாமாக, நமக்கு போதுமானவராக, நமக்கு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய கிருபையை நாடி, அப்பா எங்க கூட பேசுங்கப்பா, அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தை கொடுங்கப்பா, உம்முடைய கிருபையை கொடுங்கப்பா, உம்முடைய நல்வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா அப்பா வாங்க ஏசப்பா, ஏசப்பா வாரும் ஆண்டவரே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடி தீடும் சுத்த ஜோதியை ஆருவியை வேளையில் ஆடியாரை மாறினோ, ஆருவியை வேளையில் ஆடியாரை மாறினோ, சுத்தம் வீரும் சுத்த ஜோதியை விரும்பாத சுத்தம் யாரும் நீக்குமே, சுத்தம் வீரும் சுத்த ஜோதியை விரும்பாத சுத்தம் யாரும் போக்குமே, பாவி நீச பாவி நானியா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதி ஆருவியை வேளையில் ஆடியாரிஞ்சம் வாரிரோ, மீன் கேட்ட பாம்பை யாருவாரும் காண்பி நகோடு பெற்றோரும், மீன் கேட்ட பாம்பை யாருவாரும் காண்பி நகோடு பெற்றோரும், பொருளாத கூட செய்கிறார் நலமருவா, பொருளாத கூட செய்கிறார் நலமருவா, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடி தீடும் சுத்த ஜோதியே ஆருவியை வேளையில் ஆடியாரிஞ்சம் வாரிரோ, பாரும் தாந்தையை எந்த உள்ளத்தில் யாரும் காண உள்ளோரத்தில், பாரும் தாந்தையை எந்த உள்ளத்தில் யாரும் காண உள்ளோரத்தில், மனம் நோந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நோந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடி தேடும் ஜோதியே ஆருவியை வேளை ஆடி நெஞ்சம் வாரிரோ. நன்றி சுவாமி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தவர், எங்களை மீட்பதற்காக தம்முடைய ஜீவனை எங்களுக்காக சிலுவையிலே தந்தவர், உம்முடைய இரத்தத்தை இந்த மண்ணிலே கர்த்தர் சிந்தி எங்களை மீட்டு கொண்ட கர்த்தர் நீர் ஆண்டவரே. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய வல்ல கரம்
எங்கள் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். எங்களை விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரை. நாங்கள் விடுதலையோடு கூட ஆண்டவரை இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அடியனை மறைங்க, நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமேறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெரிதான வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் நம்மை முகமுகமாக இந்த நாளிலே சந்திக்கிற ஒரு உன்னதமான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்கிறோம். மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை அடியனுக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், திருச்சபை பெரியவர்கள், சபை மணியம் பொறுப்பாளர்கள், வாத்திய கருவி வாசிக்கிறவர்கள், பாடல்களை பாடுகிற, இன்னும் சபையின் ஊழியத்தை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், மாத்திரமல்ல இந்த சபை ஸ்தாபிக்கப்பட காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் கர்த்தருடைய பெயராலே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாஞ்சிக்கிற காரியங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கு நிறைவாக்கி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்க ஒரு சின்ன பையன் அழகான பாடல் பாடினான். மாத்திரமல்ல, ஒரு சின்ன பையன் வேதத்தை வாசித்தான். அவர்களுடைய நடவடிக்கைகள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை அளித்தது. ஆகவே அவர்களுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் இந்த பிரயாசங்கள் நிறைய நடக்கணும். நிறைய பேர் எழும்பணும். நிறைய பிரயாசங்கள், படிக்கிற வேதத்தின் மீது வாஞ்சையா இருக்கிற பிள்ளை, பாடலை பாட வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளை, அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி இன்னும் ஆண்டவருக்கு மகிமையான காரியங்களை செய்ய நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான தலைப்பை கொடுத்திருக்கிறார். இது தென்னிந்திய திருச்சபை அட்டவணையின்படி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பின் கீழே உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆண்டவர் எங்களை உந்தி தள்ளினபடியினாலே அந்த தலைப்பின் அடிப்படையிலே பேச நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். என்ன தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், ட்ரினிட்டி கம்யூனிட்டி ஆஃப் லவ். அப்படி என்றால் சமூக அன்பு அல்லது சமூகத்தின் மீது அன்பு. இந்த தலைப்பில் நாம் பேசுவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசியுங்கள். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 17வது வசனம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை, அவனுடைய வேலைக்காரரை, அவனுடைய வேலைக்காரியையும், அவனுடைய எருதையும், அவனுடைய கழுதையையும், பின்னும் பிறனுக்கு உள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரொம்ப விசேஷமான வார்த்தை. இது ஆண்டவருடைய கட்டளைகளில் ஒன்று. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். யாருடைய பொருள் மீது நமக்கு என்ன இருக்கக்கூடாது? ஆசை, இச்சை இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவை என்றால் யாரை கேட்கலாம்? ஆண்டவரை கேட்கலாம். உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது. தாராளமாக கேட்கலாம். ஆண்டவரே, எனக்கும் கொடுங்க ஆண்டவரே, நானும் பெற்று உம்மை மகிமைப்படுத்தட்டும் என்று கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அடுத்தவனுடைய பொருள் மீது நம்முடைய கண் படவே கூடாது. இப்ப
அதற்கு இந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விசேஷத்தை உங்களுக்கு சொல்லிட்டு செய்திக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 நாளைக்கு முன்பாக நம்முடைய இந்திய தேசம் மிகவும் கதி கலங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆகவே நான் ஒரு நிமிடம் எல்லாரும் எழும்பி நின்று ஒரே ஒரு நிமிடம் அந்த ஆத்துமாக்களுக்காக நேற்றைய தின கணக்கின்படி 275 பேர் கருகி தீயில் கருகி மாண்டு போனார்கள். அந்த ஆத்துமாக்களுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் அமைதலாக நிற்போம். உட்காருங்கள். இந்த காரியம் எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது என்றால், வாசியுங்கள் 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். பத்தாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற வண்ணமாக வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பிரியமானவர்களே, இது நமக்கு எச்சரிப்பாக வந்த ஒரு காரியம். உலக வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு சம்பவம் எப்பொழுதும் நடந்ததில்லை. விமான விபத்து என்பது மிக அரிதாக நடக்கிற ஒரு சம்பவம். எல்லாரும் நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம், விமான பயணம் பாதுகாப்பானது என்று சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாத்திரமல்ல, அந்த விமானத்தை இயக்கியவர்கள் பல ஆயிரம் மணி நேரங்கள் பயிற்சி பெற்றவர்கள், தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். மாத்திரமல்ல, அந்த போயிங் 787-8 என்ற விமானம், அந்த போயிங் ட்ரீம் லைனர் என்று சொல்லப்படுகிற அந்த விமானம் மிக மிக பாதுகாப்பானது. இதுவரையில் அந்த விமானத்தை உற்பத்தி செய்து ஆயிரக்கணக்கிலே இன்றைக்கு உலகம் முழுக்க விற்பனை செய்யப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது. இதுவரையிலும் அந்த விமானம், குறிப்பிட்ட இந்த விமானம் எங்கேயும் விபத்தை சந்தித்ததே கிடையாது. ஆனால் திடீரென்று 1:30 மணிக்கு கிளம்ப வேண்டிய அந்த விமானம் 1:38 கிளம்பி 1:43 முடிந்து போனது. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அந்த விமானத்துல மட்டும் 90 டன் 90,000 ஃப்ளூயல் பெட்ரோல் அதுல இருந்தது. ஏன்னா அது பயணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம், கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஒரே ஜேர்னி, லாங் ஜேர்னி செய்ய வேண்டிய அந்த விமானம். ஆகவே அதற்கு தேவையான எரிபொருள் அதற்குள் இருக்கிறது. மாத்திரமல்ல, அந்த தேவைக்கும் அதிகமாக எப்பொழுதும் எடுப்பார்கள். 40% கூடுதலாக அதுல எரிபொருள் இருந்தது. அத்தனை எரிபொருளும் ஒரே இடத்துல கொட்டி வெடித்து சிதறிற்று. ஒரே ஒரு மனுஷரை தவிர மீதி பேர் அத்தனை பேரும் எரிஞ்சி
கரிக்கட்டையாக மாறிட்டார்கள். எவ்வளவு கொடுமை என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சமுதாயத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. நான் சமீபத்துல மதுரை சென்று இரவு திரும்பி கொண்டிருக்கிற ராணிப்பேட்டைக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையில ஒரு 7 மணி இருக்கும். திடீரென்று மழை. அந்த மழையில வாகனங்கள் எனக்கு முன்பாக வந்து கொண்டிருக்குது. நான் பயணிக்க வேண்டும். ஆனா நான் பாக்குறேன், ஒருத்தர் கூட லைட்டை டிம் பண்ணணுங்கிற எண்ணமே வரலைங்க. ஒருத்தருக்கு கூட. நான் அதாவது மழை பெஞ்சிட்டு இருக்குது, இரவு, வெளிச்சம் கிடையாது, எதிரில் வர அந்த லைட் அவ்வளோ பிரைட்டா வந்தா அவருக்கு எதிராக போகிறவருடைய நிலைமை என்று ஒருத்தரும் யோசிக்கவே கிடையாது. ஒரே ஒருத்தர் கூட யோசிக்கவே இல்லை. அப்போ எவ்வளவு கொடூரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எதை சிந்திக்க வந்திருக்கிறோம் என்றால், சமூக அன்பு, இல்லையா, லவ் ஆஃப் கம்யூனிட்டி ஆஃப் லவ் என்ற தலைப்பின் கீழ் பேச வந்திருக்கிறோம். அப்ப சமுதாயத்தின் மீதான ஒரு அன்பு நமக்கு இருக்க வேண்டும். எப்படி அது காணப்பட வேண்டும் என்றால், வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. வாசியுங்கள் சீக்கிரமாக. 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவருக்கு என்ன பெயர்னா, அன்பு பாராட்டுகிற கர்த்தர், அன்பான கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். அவரை போல அன்பு பாராட்டக்கூடியவர் ஒருவரும் கிடையாது. ஏன் என்றால், அவரை போல ஒருவரும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் இந்த உலகில் யாரும் கிடையாது. நமக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் உங்களுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் பாவமறியாத அவர் சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். இதை விட ஒரு அன்பு உலகத்திலே காணப்பட முடியுமா? அவ்வளவு பெரிய அன்பு அவர் கொண்டிருக்கிற அன்பு. அவர் அன்பான தெய்வம், அன்பே வடிவானவர். அப்போ அன்பு என்ற ஒன்று இருந்தால் தாழ்மை என்ற ஒன்று இருக்க வேண்டும். தாழ்மை என்ற ஒன்று இருந்தால் கீழ்ப்படிதல் என்ற ஒன்று இருக்க வேண்டும். இந்த 3 விசேஷமான காரியங்களும் ஒருங்கே பெற்றவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு சமயம் நம்ம ராணிப்பேட்டையில அது ரோடு போட்டுட்டு இருக்கிறதுனால ரோட்டை திருப்பி வேறொரு பை ரோட்ல எல்லாரையும் பயணிக்கும்படி அனுமதித்துக் கொண்டிருந்தார். அங்கே நான் ஒரு ஊழியக்காரரை அழைப்பதற்காக போய் அங்க நிக்கிறேன். ஒரு ஓரத்துல நின்றுட்டு அந்த ஊழியர் என்னோடு கூட பயணிக்க வேண்டும், அதனால அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க ஒரு சின்ன ரோடு, அது ஒரு நேரோ ரோடு, அது இன்னொரு மெயின் ரோடோட கனெக்ட் ஆக வேண்டும். நான் சொல்றதுக்கு புரியுதா? நான் சொல்றது எல்லாம் என்ன பார்க்கணும்? தயவு செஞ்சு அம்மா, ஹல்லேலூயா, எப்பதான் திரும்பினீங்க? தயவு செஞ்சு செய்தி முடிகிற வரைக்கும் யாரை என்ன பண்ணக்கூடாது? பக்கத்திலேயே திரும்பக்கூடாது. உங்க கழுத்து திரும்பவே கூடாது. என்ன மட்டும் தான் பார்க்கணும். ரைட்டா? ரைட், வெரி குட், வெரி குட். அப்ப அது ஒரு நேரோ ரோடு. அந்த ரோட்ல ஒரு டிவைடர் போட்டிருக்காங்க. ஆனா அதுல பயணிக்கிறவங்க இப்ப ரோட்ல போகணும்னா எப்படி போகணும்? ரோட்ல போகணும்னா வாகனத்துல போறோம், எப்படி போவோம்? நேரா பார்த்து போவோம். ரைட், வெரி குட், இது ரொம்ப சூப்பர். நேரா பார்த்து போகணும். அடுத்தது ரோட்ல வாகனத்துல போறோம், எப்படி போகணும்? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. பொறுமையா போகணும். இவங்க அம்மா சிஸ்டர் நான் கேள்விப்படாத காரியங்களை சொல்றாங்க. அதாவது பொறுமையா போனோம், நேரா பார்த்து போனோம். வெரி குட். அடுத்தது பக்கத்துல பார்க்க கூடாது. ரைட், வெரி குட். அடுத்தது சீக்கிரமா
சீக்கிரம் எல்லாம் சொல்றீங்க, ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. இடது பக்கம் போகணும், இடது பக்கம் போகணும். கரெக்டா இல்லையா? பத்தியா? எல்லாம் சொன்னீங்க. எதிரில வரவங்களை பாத்துக்கணும், பக்கத்துல பாத்துக்கணும், நேரா பார்க்கணும், கீழே பார்க்க கூடாது, பொறுமையா போகணும், எல்லாம் சொன்னீங்க. இடது பக்கம் போகணும்னு சொன்னீங்களா நீங்க? பாத்தீங்களா? இதாங்க பிரச்சனையே, இதான் சமுதாயத்திலே பிரச்சனை. இப்ப அந்த இடத்துல நான் பார்த்ததெல்லாம் அவங்க டிவைடர் போட்டிருக்கிறாங்க, ஒரு போலீஸ்காரன் நின்று நிற்கிறார், போலீஸ்காரன் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க? ரைட்ல போறாங்க. அவரு டேய் இப்படி வாப்பா, டேய் இப்படி வாப்பா, இப்படி வாப்பான்னு சொல்றாரு. நான் சொல்றது புரியுதா? இப்ப நீங்களே அதுக்கு அத்தாட்சி. நான் உங்ககிட்ட கேக்குறேன், எப்படிங்க ரோட்ல போகணும் அப்படின்னா பொறுமையா போகணும்ன்றீங்க, நேரா பார்த்து போகணும்ன்றீங்க, அக்கம் பக்கம் பார்த்து போகணும்ன்றீங்க. ஒருத்தராவது லெப்ட்ல போகணும்னு சொன்னீங்களா? லெப்ட்ல தான் போகணும்னு சொன்னீங்க, யாரும் சொல்ல. அப்ப உங்க பிள்ளைங்க எப்படி போவாங்க? நீங்களே உங்களுக்கே தெரியல, அடிப்படையிலேயே தெரியல. அப்ப நான் எப்படி என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருப்பேன்? என் பிள்ளை எப்படி அந்த மாதிரி போகும்? எனக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது. என்னடா ஒரு போலீஸ்காரன் நின்னுக்கிறாரு, அட்லீஸ்ட் அவருக்காகவாவது ஒரு போலீஸ்காரன் நிக்கிறாராவது இடது பக்கம் போகணுமே. அவங்க எல்லாம் ரைட்ல போறாங்க. அந்த பாதை எதிரில் வரவனுக்கான பாதை. ஆமாவா இல்லையா? இப்ப என்ன ஆகும்? உடனே இடிச்சுக்க வேண்டியது, இடிச்ச உடனே என்ன ஆகும்? ஒருத்தர் திட்டிக்க வேண்டியது இல்லையா? எல்லாம் நடக்கும். ஹபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் ஆக இருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் வாகனத்துல வந்து கொண்டிருக்கிறேன், இரவு நேரம் ஹைவே, அதுல வந்து கொண்டிருக்கும் போது நான் அவன் டிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவனுக்கு தெரியல, மறந்துட்டான். ஆனா நான் டிப் பண்றேன்ல, நான் டிப் பண்றேன்னு எதிரில் இருக்கிறவன் பண்ணணுமே வேண்டாமா? பண்ணவே கிடையாதுங்க. பயந்து பயந்து ஓட்டி கொண்டு வருகிற. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? இடது பக்கத்துல சைக்கிள்ல போறாங்க, டூ வீலர்ல போறாங்க, அதுல லைட்டே கிடையாது. அப்ப எனக்கு எப்படி தெரியும்? வாகனத்துல வர எனக்கு எப்படி தெரியும் பக்கத்துல ஒரு வண்டி போகுதுன்னு? தெரியுமா? எனக்கு தெரியுமா? சிந்திக்க வேண்டாமா? நாம சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப நான் இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா, ஒரு வசனத்தை வாசிச்சோம். என்ன வசனம்? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. யாத்திராகமம் 20:17. யாத்திராகமம் 20:17. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய மூலாதாரமான காரியம் என்ன தெரியுமா? அடுத்தவனை நாம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அடுத்தவன் என்ன பண்ணக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நாம் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் மீது நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமை கூட படக்கூடாது. அதுதான் அதனுடைய ஆழமான உண்மை. பொறாமை கூட படக்கூடாது. அவன் நல்லா இருக்கட்டப்பா, பரவாயில்ல, ஆண்டவர் என்ன இப்படி வச்சிருக்கிறார், ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அவன் நல்லா இருக்கிறானா சந்தோஷம், அவன் நல்லா இருக்கணும். அப்படி சொல்றோமா? நம்ம சொல்றோமா? சொல்லவும் பிரியமானவர்கள் சொல்ல வேண்டும். அப்ப இன்னைக்கு உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுனால் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நான் இன்னும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இன்னும் கீழ் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறவனாக இருக்கிறேன், மேல் நோக்கி அல்ல. என்னுடைய பயணம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர்கிட்ட நான் ஒரு நிறைய பண்புகள் அவர் இடத்துல இருக்கிறது. நான் 3 பண்பை சொன்னேன். அன்பு, தாழ்மை, கீழ்ப்படுதல் அவர் இடத்துல உண்டு. அப்ப இந்த பண்பு எனக்கும் வர வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும், எனக்கும் வர வேண்டும். நானும் ஆண்டவரை போல் வாழ வேண்டும். ஆண்டவர் யாருடைய பொருளையாவது இச்சித்தாரா? கிடையாது. யாரை பார்த்தாவது பொறாமைப்பட்டாரா? கிடையாது. அப்ப நானும் அது போல வாழ வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி சரி, இப்ப நான் ஒரு 2 கேள்வி உங்களிடத்தில் கேட்க போறேன். என்ன பண்ண போறேன்? 2 கேள்வி கேட்க. ஒரு கேள்வி, நம்பர் 1, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்களா? எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஒரு அம்மா சிரிக்கிறாங்க பயங்கரமா.
என்னடா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே, அதுவும் ஆலயத்துல வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஆமா தானம்மா? ஆமா. சொல்லுங்கம்மா. சரி, எத்தனை ஆண்டவரை நேசிக்கிறீர்களா? நேசிக்கிறீங்க? சத்தமே இல்லையே, சத்தமே இல்லையே. வெரி குட், வெரி குட். 3 முறை கேட்டா தான் பதில் வருது போல இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணணும்? 3 முறை கேட்கணும். கரெக்டா? கரெக்ட், அப்படித்தானே? ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை முறை கேட்கணும்? 3 முறை கேட்கணுமா? சரி, ரைட். இப்ப முதல் கேள்விக்கு அழகா பதில் சொல்லிட்டீங்க. இப்ப 2வது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா? ஆமாவா? அந்த பக்கம் பார்த்து ஆமான்னு சொன்னா எப்படிமா? அப்படி ஆமாவா? கீழ்ப்படுகிறீங்களா? எல்லாரும் கீழ்ப்படுகிறீங்களா? இல்ல, எல்லாத்துலயும் இவங்க பாயிண்ட்டுக்கு வராங்க பாருங்க. எல்லா வார்த்தையும் கீழ்ப்படி முடியலையா? இல்ல, நான் கேக்குறேன், பாதி கிணறு தாண்டின மாதிரி அர்த்தமா? அப்போ உங்க கேள்வியிலே பதில் இருக்குது. நீங்க எல்லாத்துலயும் கீழ்ப்படியில என்ன பொருள்? என்ன பொருள்? பதில் தெரியல. இப்ப சகோதரி சொன்னாங்க, எல்லாத்துலயும் கீழ்ப்படிய முடியலங்க, நான் ட்ரை பண்ற முடியலங்க அப்படிதான் சொன்னீங்க. அப்படின்னா என்ன பொருள்? கொஞ்சத்துல அப்படின்னா என்ன பொருள்? ஆண்டவருக்கு அதுதான் பொருள். நீ 1ல கீழ்ப்படிஞ்சு 10ல கீழ்ப்படியிலனாலும், 9ல கீழ்ப்படிஞ்சு 1ல கீழ்ப்படியிலனாலும் ஒரே பொருள். என்ன பொருள்? கீழ்ப்படியவில்லை, அவ்வளவுதான். அதுல வந்து கொஞ்சம் முடியலையா, கொஞ்சம் முடியல, அரை ஜான் ஏற முடியல, கால் ஜான் விழுந்துட்ட, அதெல்லாம் கணக்கே கிடையாது, கீழ்ப்படியல. ரைட்டா? சரி சரி. உங்களுக்கு பதில் வேணும்னா நீங்க தனியா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். யாருக்காவது எப்படி கீழ்ப்படியுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னால முடியலங்க, என்ன பண்றதுன்னு தெரியலங்க, அது எனக்கு சொல்லுங்கன்னா இன்னைக்கு முழுசா இங்க வேணா இருக்கிறேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க இருந்தா உங்களுக்கு பேசுறேன், செய்தியை முடிச்சுட்டு உங்களோட கூட பேசுவதற்கு நான் தயார். இப்ப செய்திக்கு போலாம். அப்ப நல்லா கவனிங்க, நான் இந்த 3 காரியம் சொன்னேன் இல்லையா? அன்பு, தாழ்மை, கீழ்ப்படிதல். இதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இன்னைக்கு உங்களோட கூட பேச போகிறேன். என்ன என்றால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்ற ஒரு பொருளை மட்டும் உங்களோட பேச போறேன். அதுல ஒரு முக்கியமான விசேஷத்தை பேச போறேன். வேதாகமத்துல 2 நபர்களை அதற்காக தெரிந்து கொண்டு, அந்த நபர்ல ஆபிரகாம் கீழ்ப்படிதல் உள்ளவன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா ஆபிரகாம் யாரு? கீழ்ப்படிதல் உள்ளவன். அப்ப ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அவனுக்கு என்ன பலன் கிடைத்தது தெரியுமா உங்களுக்கு? ரைட். இன்னொன்னு, சவுல் என்ற ராஜா, அவன் கீழ்ப்படியாமற் போனான், அவன் என்ன பலாபலனை அடைந்தான். இதை மட்டும் தான் பேச போறோம். நான் சொல்றது புரியுதா? இப்ப கீழ்ப்படிதல் என்ற தலைப்பை எடுத்துக்கொள்றேன். அதுல 2 பேரை உங்க முன்பாக வைக்க போகிறேன். ஒருவன் ஆபிரகாம், மற்றொருவன் சாலமோன். சவுல் என்ற ராஜா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், என்ன பலனை அடைந்தான் என்பதை உங்களோடு கூட பேச போகிறேன். சவுல் கீழ்ப்படியாமற் போனான், என்ன பலனை அடைந்தான். இது மட்டும் தான் நான் பேச போறேன். தயவு செய்து கவனமாக கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தயாரா? தயார். வெரி குட். வாசியுங்கள். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இது என்னது? இது என்னது தெரியுமா? இது ஒரு கட்டளை. 10 கட்டளை தெரியுமா? அதுல ஒரு கட்டளை என்னது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா?
சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? வெரி குட். வெரி குட். வெரி குட். ரைட். சொல்லுங்க சொல்லுங்க. எங்க பழைய பிரமாணம் புது பிரமாணம் எதுவுமே கிடையாது. சரியா? சரியா? சரி, ரைட். நல்லா கவனிங்க. நீங்க கரெக்டா வந்துட்டீங்க, கரெக்டா வந்துட்டீங்க. வாசிங்கள் வாசிங்கள் அதே 20வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தராகிய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ரைட்டா? அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 58வது அதிகாரம் 13வது வசனம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காவல் விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானவைகளை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்ன அந்த கட்டளையின் அர்த்தமே இதுதான். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 23வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, அவர் உன் துரோகங்களை பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது, நீ அவர் வார்த்தைகளை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில். நல்லா புரிஞ்சுக்குங்க, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. அங்க சொல்றது மறுபடியும் வாசிங்க அந்த வார்த்தையை. நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம இதெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கிறோம். அதுல குறிப்பா இதை இழந்திருக்கிறோம். எதை இழந்திருக்கிறோம்? மறுபடியும் அதை வாசிங்க. உன் சத்ரு, உனக்கு விரோதியா இருக்கிறவனுக்கு என்ன வார்த்தை? ஆமா, புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம நினைக்கிறோம் என்ன அவன் எதிர்க்கிறான், என்னை அவன் எதிர்க்கிறான், என்னை அழிக்க நினைக்கிறான், என்னை வளரவே விட மாட்டேன்றான் நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய சத்ருவுக்கு நான் சத்ருவா இருப்பேன். அப்ப உன்னை வந்து தொட முடியுமா? ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? உன் கண்மணியை தொடுகிறவன் என் கருவிழியை உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. ஒரு கண்மணியை தொட முடியுமா யாராவது? அப்போ ஆண்டவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் யாருடைய கண்மணியை தொடுகிறானா? ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறானா? ரைட்டா? அப்போ நாம் இந்த உண்மைகளை புரிஞ்சு கொள்ளாம நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அம்மா சகோதரி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னால கொஞ்சம் தான் முடியுது, நிறைய முடிய மாட்டேங்குது. ஆமா தானம்மா? முடியணும். இப்ப எப்படி முடியணும்னு பார்க்கலாம். ரைட்டா? முடியணும், கண்டிப்பா முடியணும்.
ஏன்னா உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகம் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு தெரியுமா? இஸ்ரேல் ஈரானுக்கு விரோதமாக இருக்கிறது, ஈரான் இஸ்ரேலுக்கு விரோதமாக இருக்கிறது. அணு ஆயுத போர் வெடிக்க ஆயத்தமாகிவிட்டது. உக்ரைன் ரஷ்யாவுக்கு விரோதமாக இருக்கிறது, ரஷ்யா உக்ரைனுக்கு விரோதமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு மனிதர்கள், ஜனத்துக்கு ஜனம், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் ஒருவருக்கொருவர் விரோதமாக இருக்கிற சூழல் வந்துவிட்டது. உலகம் மிக மிக அழிவின் விளிம்புக்கு வந்துவிட்டது. விளிம்பில் இருக்கிறோம். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். அதுதான் நேற்று முன்தினம் நடந்த அந்த கொடூரம். எல்லாரும் அதாவது யோசிச்சு பாருங்க, 90 டன் எரிபொருள் ஏற்றி இருக்கிற, பயணத்திற்காக ஏற்றப்பட்டிருக்கிற அந்த எரிபொருள் ஒரே இடத்துல வெடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய தீ உண்டாகி இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய தீ உண்டாகி இருக்க வேண்டும், எவ்வளவு நாசத்தை அது ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், குஜராத் வேற எங்கேயும் இல்லை, பக்கத்துல தான். ஆனா நமக்கு நிறைய விஷயம் தெரியாது, நிறைய மறைப்பாங்க, அதை தடுப்பாங்க. ஆனால் அங்கு போய் பார்த்தால் தான் தெரியும் அதனுடைய கோரம், அதனுடைய கோரம் அங்க போய் பார்த்தா தான் தெரியும். அப்ப இதை நமக்கு ஆண்டவர் எச்சரிப்பாக முன்னாடியே வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படியெல்லாம் நடக்கும், யோசித்துக்கொள், இப்படியெல்லாம் நடக்கும், யோசித்துக்கொள். அம்மா ஒரு நிமிஷம், அம்மா ஐயா அம்மா கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுமா, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுமா, பக்கத்துல பேசுறத நிறுத்துங்க, என்ன கொஞ்சம் கவனிங்க. நான் இங்க செய்தி சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். நீங்க பேசிக் கொண்டிருந்தால் நான் பேசுறது என்ன ஆயிடும்? உங்களுக்கும் வராது, நான் பேசுறதும் தடைப்படும். புரிந்து கொள்ளுங்கள் தயவு செஞ்சு. ரைட், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிஞ்சான் தெரியுமா? ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிஞ்சான்? வாசியுங்கள். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில். ஆமா ஆமா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு என்ன வயசு தெரியுமா? ஈசாக்குக்கு அந்த டைம்ல ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்போது ஈசாக்குக்கு என்ன வயசு தெரியுமா? எத்தனை வயசு? ஆபிரகாமுக்கு 100 வயசு. வெரி குட். ஈசாக்குக்கு எத்தனை வயசு? 1 வயசா? 5 வயசா? சரி, அதுக்கு ஒரு டவுட் இருக்கு போல இருக்கு. நம்ம வாசிக்கலாம் வாங்க. ஆதியாகமம் 22 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவர், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், யாரு? ஈசாக்கு. இதோ. நல்லா கவனிங்கம்மா. அம்மா நீங்க தானே கேள்வி கேட்டீங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஈசாக்கு என்ன கேட்கிறான்? ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து என்ன கேட்கிறான்? நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? யார் கேட்பான் இந்த கேள்வியை? யார் கேட்பான்? 5 வயசு 1 வயசுக்காரன் கேட்பானா? 1 வயசு குழந்தை கேட்குமா? 5 வயசு குழந்தை கேட்குமா? இன்னைக்கு கேட்கும். இன்னைக்கு 2025ல ஒருவேளை கேட்டாலும் கேட்கும். 2025ல கேட்டாலும் கேட்கலாம். 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி வராது 5 வயசு குழந்தைக்கு. அதுக்கு என்ன வயசுனா 14ல இருந்து 16 வயசு இருக்கணும். இப்ப எவ்வளவு பெரிய பையன்? எவ்வளவு பெரிய பையன்? வாலிப பிள்ளை. வெரி குட், கரெக்டா வார்த்தை சொன்னீங்க. அவ்வளவு பெரிய பையனை ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, அந்த பையனை நீ அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துல பலியிட வேண்டும். முடியுமா? முடியுமா?
முடியுமா? இப்ப அம்மா சொன்ன மாதிரி ஒரு வயசு குழந்தையா இருந்தா தூக்கின்னு போய் பலியிட்டுருவான். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது, தெரியாம பலியிட்டு வந்துடலாம். ஆனா 16 வயசு இருக்கிற பையனை நான் தெரியாம போய் பலியிட முடியுமா? முடியவே முடியாது. ஆனாலும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், கூட்டிட்டு போ. 8வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிறான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கீழ்ப்படுதல் என்பது என்ன என்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம சொல்றோம் முடியல, முடியாம இருக்கவே கூடாது, முடியாதுன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. ஆபிரகாம் சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், உடனே புறப்பட்டு விட்டான். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே 100 வயசுல தான் எனக்கு குழந்தைய கொடுத்திருக்கிறீங்க, இப்ப அவனுக்கு 16 வயசு இருக்கும், அவ்வளவு பெரிய பையனை பலியிட சொல்றீங்க, எங்களுக்கும் வயசாயிடுச்சு, எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேற சொல்லி இருக்கிறீங்க, உன்னை வந்து பெரிய ஜாதியா மாத்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, ஆனா நீங்க சொன்ன போது எனக்கு குழந்தையே இல்ல, இப்ப குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தையும் பலியிட சொல்றீங்க, எப்படி ஆண்டவரே என்று கூட அவன் என்ன பண்ணல, முறுமுறுக்க கூட இல்லை, முறுமுறுக்கவே இல்லை. அமைதியா போயிட்டான், அமைதியா போயிட்டான். நேரா போய் என்ன பண்றான், பலிபீடத்தை கட்டுறான். அடுத்தது சீக்கிரமா உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் பாத்துக்கங்க எவ்வளவு தூரம் போறான் பாரு. ஆண்டவர் அது வரைக்கும் அமைதியா இருக்கிறார், அது வரைக்கும் அமைதியாக இருக்கிறார். என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறாரு. அவனை கட்டிட்டான், பலிபீடத்தை கடத்திட்டான், கத்திய கையில எடுத்தாச்சு. இப்ப வெட்டுவதற்கு ஓங்குகிறான். ரைட்டா? ஒரே ஒரு நொடி வெட்டிடலாம். அப்படி வெட்ட ஓங்குறான். அப்பொழுது என்ன வருது வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். வாசிங்க சீக்கிரமா. போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் கீழ்ப்படிஞ்சபடினால். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப ஒரு விஷயம், அம்மா சகோதரி கேளுங்க. இப்ப ஆண்டவர் எப்போ ஆபிரகாமை பார்த்து நீ எனக்கு பயப்படுகிறவன்னு சொன்னாரு? புரியுதா? எப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னார்? பையனே, அப்ப அவனுக்கு என்ன வயசு? என்ன வயசு? 16. ஆபிரகாமுக்குமா? வெரி குட். கணக்குல உஷாராக்கணும், தெளிவா இருக்கணும். 100, 1, 2 இப்படி எல்லாம் போகவே கூடாது. 116 வயசு அவனுக்கு. ரைட்டா? ஆனா ஆபிரகாமை ஆண்டவர் எப்பொழுது அழைத்தார்? வெரி குட், 75 வயசுல. எப்படி அழைச்சாரு? ஆதியாகமம் 12:1 வாசிங்க சீக்கிரமா. 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ரைட்டா? 4வது வசனத்தை வாசிங்க. சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும் 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 போதும், நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. ஆபிரகாமும் புறப்பட்டு போயிட்டான், அதே மாதிரி போனான் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. அவர் அப்ப சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? நீ எனக்கு பயப்படுகிறோன்னு சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? சொல்லி இருக்கணும். ஆனா எப்ப சொல்றாரு? பிள்ளையை பலியிட வந்த போது.
அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப நான் கீழ்ப்படியணுமா வேண்டாமா? கீழ்ப்படியறதுக்கு எனக்கு சாக்கு வேணுமா வேண்டாமா? சாக்கு வேணுமா? ஐயோ எனக்கு இது முடியாதுங்க, எனக்கு இது இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல பண்ண முடியாது, இது செய்ய முடியாது, இது பண்ண முடியும், இவ்வளவு இருந்தா போதும், அதுக்கு மேல என்னால பண்ண முடியாது, அப்படி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்போ சொல்லாம இருந்தால்தான் ஆண்டவர் என்ன சொல்வார் நம்மளை பார்த்து? நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லார் மனசுல ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னால சில விஷயம் முடிய மாட்டேங்குது, சில விஷயம் முடியுது. ஆண்டவர் இப்படி சொல்றாரு, என்னால பண்ண முடியல. அப்படி ஆப்ஷன் எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இப்ப முடிவு பண்ணிக்கங்க, ஆப்ஷனே கிடையாது. ஐ ஹாவ் டு ஒபே காட்ஸ் வேர்ட். அவ்வளவுதான். குதி, கிணத்துக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி கிணத்துல குதி அப்படின்னா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவீங்க? குதிக்கணும். கிணத்துல குதின்னு சொன்னா எத்தனை பேர் குதிக்கிறதுக்கு தயாராகிறீங்க? ஒண்ணு. இங்க பாருங்கப்பா, இவ்வளவு சொல்லியதுக்கு அப்புறமும், இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் 2 பேர் தான் கை தூக்குறாங்க. 2 பேர் தான். நியாயமா இது? இவ்வளவு உண்மையை சொல்லி இவ்வளவு. இப்ப சரி, இன்னொரு விஷயத்துக்கு வரலாம். இப்ப இவ்வளவு செஞ்சானே ஆண்டவர் அவனுக்கு என்ன செஞ்சாருன்னு பார்க்கலாமா? ஏன்னா அது தெரிஞ்ச ஒருவேளை என்ன பண்றீங்க பார்க்கலாம். வாசிங்க அதே 22:16 வசனத்துல இருந்து வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தபடியினால், இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பத்தியா, என் பேரிலே நான் ஆணையிட்டு சொல்றேன்ப்பா, என் பேரில் நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப அடுத்தது 12:2-3 வசனங்களை வாசி. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, உன்னுடைய பெயர், நீ கை வைங்க, நெஞ்சில கை வைங்க, என்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யாருடைய பெயரை? உங்க பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். புரிந்து கொள்ளுங்கள், பெயரை பெருமைப்படுத்த. அடுத்தது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நல்லா கவனிச்சுக்கொள்ளு, உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ, அது நல்லா வாசிக்குமா? விட்டுட்டீங்களே. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அடுத்தது, புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் கிணத்துல குதிக்கிறதுக்கு தயார்? அப்போ 4 பேர் தான். என்னம்மா? குதிக்க வேண்டியது, கையை தூக்குங்க, குதிக்கலான்னு. நீங்க தயாரான எனக்கு தெரியுமா இல்லையா? நீங்க குதிப்பீங்களா குதிக்க மாட்டேங்க, எனக்கு எப்படி தெரியும்? ரைட், வெரி குட், எல்லாம் குதிக்க தயார். ரைட் தானே? புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரி, இது ஒரு ஆப்ஷன். இப்ப 2வதுக்கு வந்துட்டோம். 2வது ஆப்ஷனுக்கு வந்துட்டோம். யாரு? சவுல் கீழ்ப்படியாம போனான். உங்களுக்கு தெரியுமா? சவுல் கீழ்ப்படியாம போனான். அதை மட்டும் பார்த்துட்டு அவனுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு பார்த்துடலாம், முடிக்கலாம். பாருங்க, வாசியுங்கள். 1 சாமுவேல் 9வது அதிகாரம். வாசிங்க 15, 16, 17 வசனங்கள்.
ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க நாளை இந்நேரத்துல பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். போதும், ரைட்டா? ஆண்டவர் முன்கூட்டியே என்ன பண்றாரு? சாமுவேல் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாரு. நீ இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும்பா, அந்த ராஜாவை நான் தெரிவு செஞ்சுட்டேன், அவனை நான் உங்ககிட்ட அனுப்புவேன், அவனுக்கு நீ என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்றார். வாசிங்க 9வது அதிகாரம் 3வது வசனம், 2-3 வாசிங்க. அவனுக்கு ஒரு குமாரன் இருந்தான். இல்லை. அடுத்தது 3வது வசனத்தை வாசிங்க. பாத்துங்க. இப்ப ஆண்டவர் என்னெல்லாம் செய்யறார் பாருங்க, என்னெல்லாம் செய்யறார் பாருங்க. ஒரு சவுலை சாமுவேல் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன செய்யறாரு? அவன் வீட்டுல இருக்கிற ஒரு கழுதை காணாம போயிடுச்சு. அந்த கழுதையை தேடி கொண்டு போக சொல்லி அவனுடைய தகப்பன் அந்த மகனுக்கு சொல்லி ஒரு வேலைக்காரனை கூட்டி, நீ என்ன பண்ணு, கழுதையை தேடி கொண்டு போய் அதை வீட்டு கொண்டு வா என்று அனுப்புகிறான். இவன் புறப்பட்டு போய் பல இடங்களில தேடி 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 கடைசியா சாமுவேல் இருக்கிற பட்டணத்துக்குள் போயிடுறான். அங்க ஒருத்தன் சொல்றான், இங்க சாமுவேல் இருக்கிறாரு, அவரை கேட்டா உங்களுடைய கழுதை எங்க இருக்குன்னு சொல்லுவாரு, அவரை போய் கேட்கலான்னு இவங்க போறாங்க. ஆண்டவர் அடுத்த இங்க வாசிங்க அதே 9வது அதிகாரம் இல்லம்மா 17வது வசனத்தை வாசிங்க. போதுமா? இப்ப பாருங்க, ஆண்டவர் சவுலை கண்டுபிடிக்கிறாரு, கண்டுபிடிச்சு சாமுவேல்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அவன் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி சவுலுக்கு அந்த தகவலை சொல்றார், நான் ஒரு மனுஷனை நாளைக்கு உங்ககிட்ட அனுப்புவேன், அந்த மனுஷனை நீ ராஜாவா மாத்தணும்னு சொல்றாரு. இப்ப சவுல் சாமுவேலை தேடி வந்து விட்டான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் இடத்துல, இவன் தான் நான் நேத்து உங்ககிட்ட சொன்னனே அந்த மனுஷன், இவன் தான், இவனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். ரைட். இப்ப 10:1 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து போதும். ரைட். இப்ப 8வது வசனத்தை வாசிங்க. இறங்கி போய் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன், நான் உன்னிடத்தில் வரும் மட்டும். ஆமா, இப்போ அபிஷேகம் பண்ணியாச்சு. பண்ண பிற்பாடு சாமுவேல் சவுல் இடத்துல ஒரு விசேஷத்தை சொல்றாரு, சமாதான பலியையும் சர்வாங்க தகன பலியும் நான் செலுத்தணும், செலுத்தினதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும் நான் உனக்கு சொல்லுவேன், அது வரைக்கும் நீ என்ன பண்ணும், 7 நாள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ரைட்டா? இப்ப வாசிங்க. ஆ 13:8 வாசி. வரதா? சரி, வாசிங்க வாசிங்க. இப்போ சாமுவேல் வந்துட்டான். ரைட்டா? இப்போ பாருங்க, அவன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார், நீ எனக்காக காத்திருக்க வேண்டும். ரைட்டா? அவனை தெரிந்து கொண்டது யார்? கர்த்தர். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ எனக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனா இவன் அவசரப்பட்டு தாமதமாகிறது என்று எண்ணி அவனே சர்வாக தகன பலியை செலுத்துறான். ரைட்டா? வாசிங்க 12
12வது வசனத்தை வாசிங்க. இல்ல 11 வாசி, 11 12 வாசிங்க. ஆ 12வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ 13வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர்கள். ரைட்டா? புத்தியீனமாய் செய்து விட்டாய், புத்தியீனமாய் செஞ்சிட்ட. நீ காத்திருக்க வேண்டும், நீ காத்திருக்க வேண்டும். உன்னை தெரிந்து கொண்டது ஆண்டவர். அவர் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார்னா அதுக்கு அதுக்கு இப்படியும் கிடையாது அப்படியும் கிடையாது, நீ காத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது. 7 நாள் சொன்னாரு, நீ காத்திருக்க வேண்டும். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? அவசரப்பட்டு புத்தியீனமாய் காரியத்தை செய்தபடியினால். வாசிங்க 13வது வசனத்தை முழுமையா. கட்டளையை கீழ்ப்படியாமல் கை கொள்ளாமல் போனீர். இப்பொழுதோ போதுமா? போதுமா? ஒரே செகண்ட் தான், ஒரே செகண்ட் முடிஞ்சது கதை. சாமுவேலுடைய வார்த்தைக்கு, சாமுவேல் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியாமல் போனால் உடனே ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, உன்னுடைய ராஜ்ய பாரம் நிலைக்காது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த சவுல் என்பவன் இஸ்ரவேலர்களுக்கு முதல் ராஜா. அவனை தெரிந்து கொண்டது ஆண்டவர். கர்த்தர் தான் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் அவன் கீழ்ப்படியாம போனா அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய ராஜ்ய பாரம் என்ன பண்ணாது? நிலைக்காது, நிலைக்காது. ரைட்டா? சரி, இரண்டாவது ஒரு காரியம், ஒரு ஆப்ஷன், மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். வாசிங்க, வாசியுங்கள். 15:1 வாசிங்க. இப்ப மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறான். இப்போதாவது கொஞ்சம் கவனமா இருப்பா, இப்போதாவது கவனமாக இரு என்று சொல்லுகிறான். வாசிங்க. என்னவென்றால் 3வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனம். அமலேக்கை மடங்கடித்து ஆமா. இப்ப வாசிங்க 9வது வசனம். 9வது வசனத்துல இருந்து வாசிங்க. பாத்துங்க என்ன செய்யறான் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொன்னாரு? நீ காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். காத்திருக்கவில்லை, அவசரப்பட்டுட்டான். ஆண்டவர் மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறாரு, ஒரு வேலையை கொடுக்கிறாரு. இதை போய் நீ முதல்ல செய்யன்னு சொல்றாரு. அங்கேயும் வேலை காட்டுறான், எல்லாரையும் அழிக்க சொல்லுகிறான். இவன் என்ன பண்றான்? முதல் கொழுத்து ஆடு, குண்டா இருக்கிறது, நல்லா வனப்பா இருக்கிறது எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு மோசமானவைகள் எல்லாம் மட்டும் வெட்டிட்டு இவன் உட்கார்ந்துக்கிறான். வாசிங்க 10-11 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக. போதுமா? 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 புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு சான்று இதுதான். இப்ப நீங்க சொல்லலாம், என்னால இவ்வளவுதான் முடியும், இவ்வளவு முடியாது. கிடையவே கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ, நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரு, குதினா குதிச்சிடணும், கேள்வியே கேட்க கூடாது. அதுக்குதான் இத்தனை பெரிய வேதத்தை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். இத்தனை பெரிய வேதத்தை நம்முடைய கரத்துல கொடுத்து இதை வாசித்து இதை தியானித்து இதன்படி நடப்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். சரி, இப்ப இவ்வளவு செஞ்சானே என்ன நடந்ததுன்னு பார்க்கணுமா இல்லையா? வாசிங்க, பாருங்க. அதில்
28:16 இருந்து வாசி. அதற்கு சாமுவேல், ஆ கர்த்தர் உன்னை விட்டு விலகி ஆ உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது ஆ நீ என்னிடத்தில் கேட்பானே. ஆ கர்த்தர் என்னைக் கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் ராஜ்யத்தை உன் கையில் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனுக்கு கொடுத்து விட்டார். ஆ, நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அவனுக்கு மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் முகத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார். ஆ, கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் ஆ, பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். ஆ, நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருக்கிறீர்கள். ஆமா. அவன் சவுலும் அவனுடைய குமாரர் எங்க இருப்பாங்க? சாமுவேலோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா? இம்மீடியட் ஆக்ஷன், இம்மீடியட் ஆக்ஷன். வாசிங்க 2 சாமுவேல் 3:1. சவுலின் குடும்பத்துக்கும் ஆ, தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது பலத்தான் பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ சவுலின் குடும்பத்தாரும் வர வர பலவீனம் வர வர பலகீனப்பட்டு கொண்டே போனாங்க. இப்ப 4:4 வாசிங்க. 2 சாமுவேல் 4:4. சவுலின் குமாரன் சவுலின் குமாரர் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தார். எப்படி முடமானாலும் பாருங்க, வாசிங்க. சவுலும் யோனத்தானும் ஆ, மடிந்த செய்தி ஆ, எஸ்ரேலிலிருந்து வருகிற போது ஆ, அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். ஆ. அப்பொழுது சவுலின் தாதி அவனுடைய தாதி அந்த பிள்ளை காப்பாத்தணும்னு சொல்லி தூக்கிட்டு ஓடும் போது அவன் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து உணவனானான். புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்க. இப்ப நல்லா சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்த கீழ்ப்படிஞ்ச ஆபிரகாம் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், கீழ்ப்படியாமற் போன சவுல் அவனுடைய குடும்பம் எப்படியெல்லாம் அழிவை நோக்கி பயணித்தது என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதை குறித்து நாம் சிந்திக்க ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். திட்டமும் தெளிவுமாக பேசி இருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் தீர்க்கமாக பேசி இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது எப்படி என்பதை இனி முதலாவது சிந்திக்க ஆயத்தப்படுங்கள். எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, மறுபடியும் பதில் சொல்லுங்கள். உங்கள் வீடுகளிலே எத்தனை வீடுகளில் குடும்ப ஜெபம் நடக்கிறது? 1, 2, 3 தான். 3 தான். புரிந்து கொள்ளுங்கள். குடும்ப ஜெபம் இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். மிக பயங்கரமான சூழல். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் இல்லை. ஆராதனைக்கு வருவதுல நமக்கு தயக்கம் இருக்கிறது. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம், அடுத்த வாரம் இல்லைன்னா அடுத்த மாதம், அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த வருடம் என்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நினைவில நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு 6 நாளை கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவருடைய நாள். அந்த நாளிலே அவரை நாம் அவரிடத்தில் அவருக்கு பிரியமானபடி நாம் அவரை ஆராதிக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்,
இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. நேசரே நேசரே இதுவரையில் எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, ஐயா ஆராதனை 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 ஆராதனை. என்னை கண்டிரே நன்றி ஐயா. என்னை கண்டிரே நன்றி ஐயா, என்னை கண்டிரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஏகோ சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை